நாட்டையே உலுக்கிய 2 முக்கியமான வழக்குகள். 2 வழக்குகளும் அடுத்தடுத்து அதிரடி தீர்ப்புகள் கிடைத்துள்ளன இந்த புதிய வருடத்தில். முதல் வழக்கு ஹாரோன்ராஜ் கிரீஸ்மா வழக்கு. இரண்டாவது கொல்கத்தா மருத்துவமனை வழக்கு. இரண்டு வழக்குகளினுடைய தன்மையையும் அதன் தீர்ப்பையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஆயுள் தண்டனைகள் வழங்கப்படுவது வழக்கமான நடைமுறையாக இருந்திருக்கு. குற்றவாளியினுடைய மனநிலை, குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் தண்டனைகள் வழங்கப்படுது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 1991 தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தண்டனை வழங்கப்பட்ட 2 வழக்குகளில் முதல் வழக்கு ஹாரோன்ராஜ் கிரீஸ்மா வழக்கு. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஹாரோன்ராஜ் அண்ட் கிரீஸ்மா பார்த்தீங்கன்னா காதலிச்சுட்டு வர்றாங்க. கிரீஸ்மானுடைய வீட்டில் வேற ஒரு வரன் பார்த்துடுறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாரோன்ராஜை விட இது வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீஸ்மா இதுக்கு ஒத்துக்கல. ஸோ காலப்போக்கில் அவங்க பெற்றோர்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹாரோன்ராஜை எப்படி மறக்கிறது, ஹாரோன்ராஜுக்கிட்ட இருந்து எப்படி தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க. ஹாரோன்ராஜை கொலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான முடிவு. அந்த முடிவில் ஸ்லைஸில் ஸ்லோ பாய்சன் வச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஹாரோன்ராஜ் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லி அதை குடிக்க மறுத்துடுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. இதனை அடுத்து அக்டோபர் மாதம் 2022 தன்னுடைய பிளானை அரங்கேற்றுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயத்தில் ஸ்லோ பாய்சனை கலக்கி அவங்கள குடிக்க வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹாரோன்ராஜனுடைய மொபைலில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டான ஸ்லைஸில் அந்த ஸ்லோ பாய்சனை கலக்கும் போது கூட அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் டைம் இதை அது ரெக்கார்ட் ஆகுது. இவங்க சொல்கிறாங்க கிரீஸ்மா ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவருடைய மொபைலில் அந்த வீடியோ இருக்குது. இதனை அடுத்து அக்டோபர் மாதத்தில் தனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு ஹாரோன்ராஜ். ஹாரோன்ராஜனுடைய பெற்றோருக்கு கிரீஸ்மா மேலே தான் சந்தேகம் வருது. ஸோ காவல்துறையில் புகார் அளிக்கிறாங்க. காவல்துறையினருடைய விசாரணையில் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஃபஸ்ட்டு மறுத்து வந்த அவங்க கிரீஸ்மானுடைய மொபைலை வாங்கி காவல்துறை விசாரிக்கையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில் வருது. அது என்னென்னா ஸ்லோ பாய்சன் எப்படி வைக்கிறது, அதிகப்படியான டோசேஜ் உள்ள மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டா ஒருத்தங்க இறந்துருவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே கூகுள் தேடலில் கூகுள் சர்ச் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட மொபைல் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாட்ஸ்அப் பேக்கப்ஸ் எல்லாம் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ இதில் காவல்துறை சந்தேகம் அடைஞ்சு அவங்க கிட்ட விசாரணை செய்யலை. அவங்க உண்மை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் அதை பண்ணேன், பட் என்னுடைய வயசின் காரணமாக எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க. கிரீஸ்மா குற்றவாளி அப்படின்னு சொல்லியும் கிரீஸ்மாவனுடைய தாய் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அதனால் அவர்களும் குற்றவாளி, கிரீஸ்மாவின் தாய் மாமா அவர்கள் சாட்சியங்களை அழிக்க உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காகவும் 3 பேரும் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாரு. அந்த தீர்ப்பில் இருந்த விஷயங்கள் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக இருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இவங்க கூகுள் சர்ச் பண்ணி அவங்கள எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரெண்டாவது, அவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 7:30க்கு அந்த அக்டோபர் மாதம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம 2 பேர் தனிமையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் ஆதாரங்களை வச்சு மட்டுமே இந்த தீர்ப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தாயார் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால அவர்களை விடுதலை பண்ணுறாங்க. அவருடைய தாய் மாமாவான நிர்மல்குமார் அவர்களுக்கு சாட்சியங்களை கலைக்க முற்பட்டதாக அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கப்படுது. இந்த குற்றத்தில் மெயின் குற்றவாளியான கிரீஸ்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இது ஏதோ ஒரு எமோஷ்னலாக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, இது ப்ரீ பிளான்டு மர்டர். அதனால் இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக
தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதா வந்து ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காங்க. தீர்ப்பை எழுதிட்டு ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனாவினுடைய முனையை வந்து உடைச்சிடுறாரு. இது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பாரம்பரியமான முறை. இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களில் தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது பேனா முனையை உடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய முறை. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் 2வதாக மரண தண்டனை பெற்ற பெண்மணி இவங்க தான். முதல் பெண்மணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1955 ரத்தன்பாய் ஜெயின் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை பெறாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கணவருடன் வந்து 3 பெண்கள் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டு 3 பெண்களையுமே அவர் வந்து கொலை செஞ்சிடுறாங்க. அந்த வழக்கு தான் வந்து முதல்ல மரண தண்டனை பெற்ற பெண். இது வந்து டெல்லி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு பின்னர் பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு டெல்லி சிறைச்சாலையில் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2வது பெண்மணி இந்த கிரீஸ்மா தான். இந்தியாவில் பொதுவாகவே தூக்கு தண்டனைகள் விதிக்கப்படுவது என்பது ரொம்ப ரேர் கேஸ் இருந்தாலும் ஒரு சில வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. பட் மேல்முறையீடுகளினாலும் ஜனாதிபதியிடம் கருணை மனுக்கள் வழங்கியும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது என்பது மிகவும் அரிதான விஷயமாகவே இருக்கிறது. 2வது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு. இதில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே பல தடவை வந்து வழக்குகளை திசை திருப்பும் நோக்கத்தில் இருந்தாலும் கடந்த 18ஆம் தேதி சஞ்சய் ராய் மற்றும் அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் சஞ்சய் கோஸ் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. அதனுடைய தண்டனை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி வந்து அறிவிக்கப்படுது. இந்த கேஸில் வந்து சஞ்சய் ராய் வந்து எப்படி அக்யூஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 2024 அந்த அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் மார்னிங் 4 o'clock வந்து இவன் உள்ளே போகிறதும் திரும்ப 4:30க்கு வெளியில் வர்றதும் வந்து இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் தான் வந்து அவன் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு எவிடன்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ளூடூத் வந்து அந்த செமினார் ஹாலுக்குள்ள இருக்குது. அந்த ப்ளூடூத் வந்து அவனுடைய மொபைலோட பேர் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எவிடன்ஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உடம்புல இவனுடைய டிஎன்ஏ இருக்குது. இந்த 3ஐயும் வச்சு இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணமாகுது. இதில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது இல்லை, பாலியல் வன்புணர்வு கொலை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சஞ்சய் ராய் மட்டுமே குற்றவாளி அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்படுது. ஸோ இது வந்து ரேர் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. பட் இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை சிறை தண்டனை மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. சிபிஐ தரப்புல வந்து உச்சபட்சமாக மரண தண்டனை வழங்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே வந்தாலும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து எந்த வகையிலுமே பாதிக்காம முழுக்க சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் மட்டுமே வைத்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சிபிஐ தரப்புல வந்து இவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையை மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க கூட ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கூட சஞ்சய் ராய் என்ன சொல்றான்னா என்னை வந்து வற்புறுத்தி பல கோப்புகளில் கையெழுத்து வாங்கினாங்க, இதுல வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட பல விஷயங்கள் அவன் பேசினான். பட் அது எதையுமே வந்து ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமா எடுத்துக்கல. ஏன்னா இவன் தான் சந்தேகத்துக்கு இடமில்லாம குற்றவாளின்னு சொல்லி நிரூபணமாயிருக்கு. ஸோ மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போவோம், நிச்சயமாக வந்து அவனுக்கு மரண தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 17 லட்சம் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு பணம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து நியாயம்தான் வேணும், அவனுக்கான தண்டனை தான் வேணும், இந்த தண்டனை அவனுக்கு போதுமானதாக இருக்காது, நிச்சயமாக அவனுக்கு மரண தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ராயினுடைய தாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு தாயான வருத்தப்படுவனே ஒழிய சஞ்சய் ராய்க்கு ஆதரவா நான் எங்கேயுமே மேல்முறையீடு செய்ய போவது இல்லை, அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வழக்குகளையும் பற்றி பார்த்தோம். இதை பற்றின கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்கொயர்.